உறவுகளே வணக்கம் உறவுகளே. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா, வவுனியா வடக்கு கனகராயங்குளத்தில் நிற்கிறோம். இங்கே ஒரு 1.5 ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்திருக்கு. நாங்கள் இப்போ அந்த ஏனியன் ரோட்லேயே தான் நிற்கிறோம் பாருங்கள். இல்லை அந்த ஏனியன் ரோட்டு கண்டி வீதின்னு சொல்லுவாங்க. இந்த சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா வவுனியா போகிறது. அதில் தான் பக்கத்தில் ஒரு 500 மீட்டர் தூரத்தில் கனகராயங்குளம் டவுன் இருக்குது, பெட்ரோல் செட்டெல்லாம் இருக்குது, பள்ளிக்கூடம் இருக்குது. இந்த சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா இது அப்படியே கிளிநொச்சி யாழ்ப்பாணம். இதுதான் அந்த பிரதான ரோட்டு, இந்த காணிக்கு போகக்கூடிய பிரதான ரோட்டு. இதுலேருந்து சரியாக ஒரு 2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த காணி வருது. இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம் பாருங்கள். இதுதான் காணி. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இதுதான் இந்த காணி பாருங்கள். இந்த காணி தான் நாங்கள் விற்பனைக்கு வந்திருக்கோம். எல்லாம் அழகான சோள காணி வேணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து எடுக்கிறேன். இந்த காணி தான் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை பார்க்கலாம். பெல் பட்டன் ஒருக்கா கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஃபுல்லாக. இதுதான் இந்த கேட் பாருங்கள், பிரதான கேட்டு, பெரிய கேட்டு. 2 சைட்லேயும் சின்னதாக மதில் கட்டி தான் இந்த கேட் போட்டிருக்காங்க. இந்த சைடில் ஃபுல்லாக அந்த தென்னை ஓலையாலேயே வேலி அடைச்சிருக்காங்க நீட்டாக அழகாக. நல்ல பெரிய கேட்டு பாருங்கள். நிறைய பேர் கேட்டிருக்காங்க எங்களுக்கு இப்படி தென்னந்தோப்பு காணிகள் இருந்தால் பார்த்து சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காகவே தான் இந்த காணி நான் எடுக்கிறேன். வாங்க காணியை உள்ளே போய் பார்ப்போம். காணி திறக்கிறாரு. ஓப்பனிங்காக பார்க்கல உங்களுக்கு மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், சாந்தம் கிடைக்கும் பாருங்கள். எவ்வளோ அழகாக அமைதியாக எவ்வளோ பசுமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த காணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக பெரிய தென்னம்பிள்ளை, காய்க்கிற தென்னம்பிள்ளை தான் இதெல்லாம். எல்லாம் காய்க்கிற தென்னம்பிள்ளை. இப்போ 10 நாளைக்கு ஒருக்கா 60 தேங்காய் 50 தேங்காய் விழுந்து கொண்டே இருக்குமா இந்த மரத்துல எல்லாம். இப்போ நீங்கள் போடுற முதல் வந்து வீண் போகாது. ஏன்னா அப்படி காணி தான் இந்த காணி. நீங்கள் இந்த காணிக்குள்ளே நீங்கள் எதுவுமே வைக்க தேவையில்லை. ஏன்னா எல்லாம் தென்னம்பிள்ளை வச்சுருக்காங்க. இருந்து அமைதியாக சாப்பிட்டு கொண்டு இருக்கலாம். அழகான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். 2 சைட்லேயும் கமுகு வச்சுருக்காங்க. ஒரு வருஷத்தில் இந்த கமுகும் பெருசாக வந்துடும். நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த காணி எவ்வளோ பசுமையாக ஆடுதுன்னு பாருங்கள். அயலுக்குள்ளேயும் உங்களுக்கு அக்கம் பக்கம் சத்தங்கள் இதில் ஒன்றும் இல்லை. அமைதியான காணி, நல்ல வடிவாக இருக்கலாம் பாருங்கள். எல்லாம் பெரிய தென்னம்பிள்ளை தான். அமைதி கிடைக்கும் உங்களுக்கு இந்த காணியில் நீங்கள் இருக்கிறது. உங்களுக்கு எடுத்தால் எல்லாம் பெரிய தென்னம்பிள்ளை, நல்லா காய்க்கிற தென்னம்பிள்ளை தான். நிறைய பேர் அப்படி தான் கேட்டிருக்காங்க எங்களுக்கு அமைதியான காணியை இருந்தால் பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லி. இது இந்த பாதை பாருங்கள், மெயின் பாதை. இதுக்கும் 2 சைடில் கமுகு இருக்குது. அந்த வீடு சின்ன வீடாக கட்டியிருக்காங்க. அழகான வீடு, பெரிய அளவில் செலவு இல்லைன்னாலும் ஆனால் அழகான வீடு சின்னதாக கட்டியிருக்காங்க. லட்சம் லட்சமாக போட்டு செலவழிக்கலனாலும் சின்னதாக ஒரு வீடு கட்டியிருக்காங்க. ஆனால் நீட்டாக கட்டியிருக்காங்க பாருங்கள். முன்னுக்கும் போர்ட்டிக்கோ உருவாக்கி இதில் ஒரு சின்ன ரூம் ஒன்று எடுத்திருக்காங்க. இதில் ஒரு ஹோல் மாதிரி போர்ட்டிக்கோவில் உள்ளுக்க 2 ரூம், ஒரு ஹோல், ஒரு கிச்சன். அதுதான் இந்த வீடுடைய அமைப்பு. முன்னுக்கு ஒரு விளாட்டு மாங்கன்று ஒன்று நிற்கிது. அங்கால ஒரு கருத்த குளுமான் மாங்கன்று ஒன்று நிற்கிது. இது காய்க்கிறது, பட் பண்ண கண்டு பாருங்கள். இப்போ பார்க்க உங்களுக்கு தெரியும் இவ்வளோ அழகாக நீட்டாக கட்டியிருக்காங்கன்ட்டு. அதிகமான செலவும் இல்லை. இந்த காணி வந்து உறுதி காணி. உறுதி இருக்குது கையில். இப்போ உறுதி இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் உறுதி ஃபோட்டோ காப்பி எடுத்து அனுப்பிவிடணும் உங்களுக்கு. இது 1.5 ஏக்கர் காணி. ஆனால் 1 ஏக்கருக்கு தான் உறுதி கொடுத்துருக்காங்க, 1/2 ஏக்கருக்கு கொடுக்கல. ஆனால் அந்த 1/2 ஏக்கரும் இந்த காணியோடு சேர்ந்து தான் இருக்குது பாருங்கள். சின்ன சின்ன தூண்கள் போட்டு வடிவாக நீட்டாக கட்டியிருக்காங்க. காற்றுண்டா இயற்கை காற்று தான். நீங்கள் சுவாசிக்கிறதே ஒரு இயற்கை காற்றாக தான் இருக்கும் இந்த காணியில் வந்து இருந்து. மனதுக்கு ஒரு அமைதி கிடைக்கும், ஆறுதல் கிடைக்கும். இந்த காணி எடுத்து இருக்க போகிறவங்களுக்கு ஒரு சான்ஸ், லக்கு தானே. பெரிய தென்னம்பிள்ளையெல்லாம் இருக்குது, காய்க்கிற தென்னம்பிள்ளை. இதில் ஒரு அழகான தொட்டி ஒன்று கட்டியிருக்காங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான தொட்டி தான் இது. எல்லாம் சதுரமாக தான் பார்த்துருப்பீங்க, வட்டமான தொட்டி, ஒரு ஸ்விம்மிங் பூல். இங்காலையும் கமுகெல்லாம் இருக்குது. இதில் தேசி இருக்குது. தேசிக்கு அங்கால பார்த்தீங்கன்னா ஒரு டொய்லெட் இருக்குது. இதில் ஒரு பிலா ஒன்று இருக்குது, டொய்லெட் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒரு அட்டாச் பாத்ரூம் கட்டி எடுக்கிறாக்குள்ள ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று கட்டலாம், கட்டி டேங்குகள் வைக்கலாம். இந்த பக்கம் அங்கே வரைக்கும் அந்த காணியுடைய வேலி இருக்குது பாருங்கள். பின்துண்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் அங்கே வரைக்கும் இருக்கிற வேலியை
இந்த சைடில் இந்த அரை ஏக்கருக்குள்ளே தான் அவங்க கிணறும் கட்டியிருக்காங்க. அதனால் ஒரு சிக்கலும் இல்லை, நீங்கள் பயப்பட தேவையில்லை. இந்த காணி எழுதிக்கல உங்களுக்கு இந்த அரை ஏக்கர் காணியை சேர்த்து எழுதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இதுதான் அந்த காணி. இந்த அரை ஏக்கருக்குள்ளே தான் இந்த கிணறும் கட்டியிருக்கு. அதில் 3 தென்னம்பிள்ளையும் இருக்குது. அப்போ பாருங்கள் எவ்வளோ காலமாக இந்த காணியில் இவங்க இருக்கிறாங்கன்றத. கிணறு கட்டியிருக்காங்க. அதுக்காக செப்பரேட்டாக நினைக்காதீங்க. இந்த காணியும் அந்த காணியும் ஒன்று தான். 1 ஏக்கர் காணி, ஆனால் 1 ஏக்கருக்கு தான் உறுதி கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், தென்னம்பிள்ளை இதுலேயே 3 தென்னம்பிள்ளை இருக்குது. மேலால் தண்ணி இருக்குது. காணி நீங்கள் எல்லாம் சொல்லுவாங்க காணிக்கு சரியான விலை சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்படி இல்லை. அந்த காணியுடைய வேல்யூவேஷன் பார்ப்போம் நாங்கள். காணி வீட்டுக்கு அங்கே இருக்கிற காலமான பெரிய பெரிய பயிர்கள், தென்னம்பிள்ளைகள், மற்ற கிணறு, கரண்டு, அதுகளுக்கு வேல்யூஷன் பார்த்து தான் அந்த காணியோடைய விலையை நாங்கள் சொல்லுவோம். இந்த காணியுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா 95 சொல்கிறாங்க விலை. சரியாக 95 லட்சம் சொல்கிறாங்க அந்த காணியோடைய விலை. ஆனால் நான் உங்களுக்கு காணி நீங்கள் கன்ஃபார்மாக எடுப்பீங்கன்னா நான் உங்களுக்கு கதைச்சி பேசி குறைச்சி நான் உங்களுக்கு எடுத்து தருவேன். அதில் எங்களோட ஃபோன் நம்பர் எல்லாம் நான் போடுவேன். போட்டு உங்களுக்கு நான் எல்லாம் எழுதி தருவேன். எல்லாம் எழுத்து மூலமாக கடிதம் எழுதி உங்களுக்கு ஒப்படைப்போம். நாங்கள் சரியான முறையில் நாங்கள் ஆவணமெல்லாம் உங்களுக்கு தருவோம். இப்போல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட் தானே வைக்கிறது. அப்போ எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எழுதி தருவோம். நீங்கள் ப்ரொஜெக்டர் பிடிச்சாலும் சரி, நாங்களாக ப்ரொஜெக்டர் பிடிச்சி செஞ்சாலும் சரி, அதெல்லாம் நீட் பண்ணி தருவோம். இதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் தரேன் நான் உங்களுக்கு. அப்புறம் இதெல்லாம் பெரிய தேசி மரம் நிற்கிது. இதில் ஒரு 10 தேசி மரம் நிற்கிது. எல்லாம் காய்க்கிற தேசி தானே எல்லாம். நீங்கள் காணிக்கு எந்த ஒரு காசும் செலவழிக்க தேவையில்லை. ஒரு புதுசாக ஒரு பயிர் வைக்க தேவையில்லை. நீங்கள் காணியை அமௌண்ட்டு கொடுத்து பண்ணிங்கன்னா சரி, அந்த காணிலேயே வருமானம் வரும். எல்லாம் பெரிய தென்னம்பிள்ளை தான். எல்லாம் காய்க்கிற தென்னம்பிள்ளை. 10 நாளைக்கு ஒருக்கா 60 தேங்காய் 70 தேங்காய் விழுந்து கொண்டே இருக்கலாம். இதில் இந்த காணி பார்த்திங்கன்னா ஒரு அமைதியான காணி தான், அழகான காணி. தேவையான ஆட்கள் நீங்கள் கால் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்கிற நெட்டாக இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உறுதியெல்லாம் உங்களுக்கு நான் ஃபோட்டோ காப்பியில் போட்டு விடுவேன். பாருங்கள் காணி எவ்வளோ அழகாக இருக்குங்க. தேவையான ஆட்கள் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, பாய்.